சில உன்னதமான அனுபவங்களை பெற்ற தேவ ஊழியர்கள் இன்றைக்கும் வாழ்றாங்க. There are still people who are servant of God who have received these divine experiences. அவர்களுடைய உன்னத அனுபவங்களை கேட்டா ஆச்சரியமாக இருக்கும். It will be so surprising to hear their divine experiences. அவங்க ரூமுக்குள்ள போய் அவங்களுடைய ஜெப அறைக்குள்ள போய் கதவை பூட்டினாங்கண்டா அடுத்த நிமிஷம் பரலோகத்துக்கு போற அனுபவம். It's the experience where they go inside their prayer room, the next minutes they will be in heaven. விதவிதமான ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். God has been giving to his children many different divine experiences. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை உரியது. Definitely these words belong to the children of God. அப்ப நாம முதல்ல அதை என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். First we need to long for பெற்றவர்களும் வாஞ்சிக்க வேண்டும். people who have received, பெறாதவர்களும் அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்க வேண்டும். people who have not received it, கணக்கால் அளவோட நிக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு கேட்கணும். people who are in ankle deep, முழங்கால் அளவுல நிக்கிறவங்க இடுப்பளவை கேட்கணும். people who are in knee depth should ask for the இடுப்பளவுல best. நிக்கிறவங்க அடுத்த நீச்சல் ஆழத்தை கேட்கணும். people who are in the west depth should ask for the deep enough. அந்த ஆழத்துல நாம என்ன செய்ய கூடாது? திருப்தி அடைஞ்சிர கூடாது. should not be satisfied with the depths where கர்த்தர் we are. சபைக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். all the words that the God has given to the church, he is able to அப்போ fulfill it. இந்த தாகத்தோட நாம ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும். with this longing we have to search for the Lord. சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்தால் என்ன நடக்கிறது? okay, what will happen when we receive the anointing of the Holy Spirit? வசனம் சொல்லுகிறபடி as the verse says, இந்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற ஜெபங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. it is very important for our life that we have been filled in spirits and pray. Isaiah chapter 28 verse 11 வாசிக்க முடியும். 11-12 when we read it in Isaiah chapter 28 verse 11, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறபடி as the verse says here, இந்த ஆவியை பெற்றிட்டோம் என்று சொன்னார், if we receive his spirit, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ள இருந்தே பரிசுத்த ஆவியானவர் இந்த நவமான பாஷைகள் மூலமாக ஜெபிப்பதன் மூலம், just for the spirit he himself within us when we pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ண as you pray in tongues more and உங்களுக்கு more, ஒரு ரெஸ்ட் உண்டாகிறது. you will receive a rest. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற அழுத்தங்களை ஆவியானவர் மாற்ற முடியும். all the oppressions within you, the Holy Spirit will be able to change ஆமென். it. ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருந்து ஜெபம் பண்ண வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆறுதல் உண்டாகிறது என்று வசனம் the சொல்லுகிறது. verse says that you will receive comforts when the Spirit stays in you and makes you to pray. ஆமென். நம்முடைய சொந்த லாங்குவேஜ்ல நாம ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். more than we pray in our own language. இங்க வசனம் சொல்லுகிற இந்த ப்ராமிஸை பிடிச்சு நாம கேக்குறோம். we just hold on to the promise that has been given in this verse. டங்ஸ்ல பேசுறவங்க people who are talking in அப்படியே tongues, கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? for a moment what you need to ஆவியானவரே do, என்னுடைய நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. Holy Spirit control my tongue. நான் என்னுடைய திங்கிங்ல இருந்து நான் ஜெபம் பண்ண கூடாது. I should not pray from my own thinking. நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்கப்பா. but you pray for me, அப்படி என்று Lord. சொல்லிட்டு அவருக்கு விட்டு கொடுத்துட்டு just you give yourself to the Lord. ஜெபம் பண்ணி பாருங்க. try praying in this way. நீங்க ஜெபம் பண்ணும்போது பாப்பீங்க, when you are praying, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட், you yourself without you realize that you will receive a உங்களை comfort. அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு ஸ்ட்ரெngth பாப்பீங்க. you will see the strength of your faith. உங்களை அறியாமலே அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டதை பார்க்க முடியும். without you realizing, you will see that you have received the answer for your prayer. ஜஸ்ட் பேசுகிற ஒரு டங்ஸ் வார்த்தையை கேட்டு just listening to the tongues that you are கர்த்தர் speaking, அற்புதங்களை செய்ய the முடியும். Lord will be able to do miracles. நாம பேசுகிற அந்த வார்த்தைகள் அது அக்கினியான வார்த்தைகள். all the words that we speak is the words of நீங்க fire. பேசுகிற வார்த்தைகள் அது விண்ணப்பத்தின் வார்த்தைகள். every single word that you speak out is the words of என்னுடைய supplication. வாழ்க்கையில சில அனுபவங்கள் உண்டு. I have several experience in my ஆமென். life. ஜஸ்ட் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டே விடுதலைய நான் பார்த்திருக்கிறேன், கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறேன். I have seen people who have been freed up just by the words that I speak. ஆமென். ஜஸ்ட் அந்த டங்ஸ்ல தான் பேசுறானே, என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது. I was just speaking in tongues, I do not know அந்த what I spoke. பேச்சை கேட்கும்போது அங்க விடுதலையை பார்த்திருக்கிறேன். just by hearing to the words. சில நேரங்களில் listening to நமக்கு the words. தெரியாது. sometimes we do நம்ம not தமிழ்ல know. எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அதை விட பவர்ஃபுல்லானது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற all வார்த்தை. the words that we speak in our own tongues, the words spoken by the ஏன் Spirit சொன்னால் is அது more யுத்த powerful. பாஷையாக வெளிப்படும். because it is the அது word, அதிகாரம் நிறைந்த வார்த்தையாக because வெளிப்படும். it is the word full of உங்களுக்கு authority. வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாம இருக்கலாம், maybe you do not know ஆனா அந்த the meaning வார்த்தையினுடைய of it. அதிகாரத்தை நீங்க டங்ஸ்ல பேசும்போது உணர முடியும். but the power of those words you will be able to see it when you are speaking in tongues. அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆவியில நிரம்பி டங்ஸ்ல பேசுகிறது என்றது ஒரு ஜெபமாக மாற்ற so வேண்டும். what
what you need to do, the speaking in tongues, it itself you need to make it as a என்று prayer. சொன்னால் Acts chapter 2ல வாசிக்கிற காரியம் அவர்கள் தேவனை துதிக்கிறதுக்கு அந்நிய பாஷையை பேசினார்கள். Because in Acts chapter 2 that we could see that for praising him, they were Acts speaking in chapter tongues. 10ல verse 46ல வாசிக்கும் பொழுது அங்கேயுமே அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். Even in Acts chapter 10 verse 46, they were praising the Lord. 1 கொரிந்தியர் புத்தகம் chapter 14ல வாசிக்கும் பொழுது But when we read it in 1 Corinthians chapter அங்கே 14, பார்க்கிறோம் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. it shows that they have been speaking about the secret of the Lord. ஆமென். ஆண்டவரோடு கூட ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபங்களை ஏறெடுக்கிற வார்த்தைகள் உண்டு. When they have been filled with the Lord, that they are able to speak in tongues. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? So what do we need 1 to கொரிந்தியர் do? 14:15ல சொல்லுகிறபடி In 1 Corinthians chapter 14, நான் கருத்தோடு verse விண்ணப்பம் 15, பண்ணுவேன். I will pray with என்ன my செய்யணும்? thoughts. ஆவியோடு நான் விண்ணப்பம் I பண்ணுவேன். will also pray with my ஆமா, என்ன spirit. செய்யணும்? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், I will pray with my spirit. கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். I will also pray with my நீங்க வாய் திறந்து understanding. சொல்லுங்க, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், Open your mouth and say, நான் I கருத்தோடும் விண்ணப்பம் will பண்ணுவேன். pray with எங்க spirit. ஆவியோட விண்ணப்பம் பண்ணணுமோ அங்க ஆவியோட விண்ணப்பம் பண்ணுங்க. Where you want to pray with எங்க spirit. கருத்தோடு விண்ணப்பம் பண்ணணுமோ அங்க கருத்தோடு விண்ணப்பம் Where you பண்ணணும். want to pray in இந்த understanding. பிள்ளைகள் எல்லாம் அப்படி there. கூடி வரும் பொழுது அல்லது நீங்க தனியா ஜெபத்திலே எல்லாம் நீங்க அதிகமாக ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். When you all are gathered together or in your personal prayer, pray in spirit. என்று சொன்னால் அங்கே நாம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது Because when we fill with the spirit and அது pray, நேரடியாக தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு. it is the expression that comes from தேவனிடத்திலிருந்து the வருகிற Lord. தேவ ஆவியானவர் எடுக்கிற ஜெபங்கள். Those are the prayers which have been taken up by the Holy வசனம் Spirit. சொல்லுகிறபடி ரெண்டு பேர் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். As the verse says, it's only two people who ஒன்று intercedes இயேசு for கிறிஸ்து. us. One is Jesus Christ. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். And second person is அப்போ the Holy பரிசுத்த Spirit. ஆவியானவர் எங்க இருந்து ஏறெடுக்கிறார்? So where is the Holy இயேசு Spirit கிறிஸ்து எங்க taking இருந்து up? ஏறெடுக்கிறார்? Where is Jesus Christ இயேசு taking up the கிறிஸ்து prayer? பிதாவினுடைய வலது பரிசத்திலே வீற்றிருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் Jesus Christ கொண்டிருக்கிறார். is seated வசனம் on the right சொல்லுகிறது. hand of the Father, the verse ஆனா says. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்காக பரிந்து பேச But the முடியும். Holy Spirit is அப்ப within இதை you விட and என்ன He is அனுபவம் into it. வேணும்? And what more of அப்ப நாம் என்ன experience செய்ய do we வேண்டும்? need? ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். What we need to do, ஆவியானவரே நீங்க we need to எனக்குள்ள இருந்து நீங்க எனக்காக பரிந்து பேச முடியும். Holy Spirit, you can be within me and you can pray for me. நீங்க ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ண As you pray in spirits more and more, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கட்டப்படுகிறது your பாப்பீங்க. spiritual life has been built up. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஸ்ட்ரெngth நீங்க பார்க்க You முடியும். would be able to see a strength in your உங்க spiritual ஆவிக்குரிய life. கண்களை அது திறக்க வைக்கும். Your eyes of your spiritual life ஆமென். நான் will be சொன்னபடி opened. கணுக்கால் அளவோட நான் நிக்கவே மாட்டேன். As I said to you before, I நான் will not நீச்சல் stop ஆழத்துக்கு at the போக activity. விரும்புகிறேன். I will go to a deep which is சபை என்பது ஏதோ ஒரு வந்து ரெண்டு பாட்டை பாடி ஆராதித்தோம் ஒரு வார்த்தை கேட்டு என்பதற்காக அல்ல. church is not a place where you come just sing two songs and worship the Lord. பரலோகத்தை பூமியில கொண்டு வருகிறதுக்கு தான் சபை But இருக்கிறது. it is the place where it brings the heaven ஆமா, ஒரு down to நாளைக்கு you. பூமியில இருந்து சபை பரலோகத்துக்கு போகும். One day the church will go ஆனா from the நம்ம earth இப்ப to செய்ய heaven. வேண்டிய காரியம் But what we need பரலோகத்தை to do பூமிக்கு கொண்டு is, we வரணும். need to bring the பரலோகத்துல heaven down நடக்கிற to காரியங்களை earth. பூமிக்கு கொண்டு All வரணும். the things that are happening in the அதைத்தான் heaven, ஆண்டவர் we need to செய்யறாரு. bring it here. That's what Jesus ஏன்னா அவர் கூடி says. வர இடத்துல அவர் வர்றாருன்னு சொன்னா Because he says when அவருடைய he has கிரியைகள் இங்க here, வெளியில வரும். his deeds will also be அவருடைய seen. வல்லமையான காரியங்கள் இந்த பூமியில நடக்கணும். His mighty things will be seen in this earth as அப்ப well. இன்றைக்கு அது தேவையா இருக்கிறது. Today this is very important. ஆமா, நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand அப்ப this எங்களுடைய very ஜெபங்களை clearly. எப்படி மாற்றணும்? So how should I change my prayers? எப்படி மாற்றணும்? How should I change? கொஞ்சம் டைம் கொடுத்து பழகணும். I just give more time. டைம் to this. கொடுங்க. Give more time. ஆவியானவருக்கு டைம் கொடுங்க. Give more time to the சில Spirit. நேரங்களில் நாம டைமை கண்ட்ரோல் பண்றோம். Sometimes we control the time. எப்படி that's control we give. பண்றோம்? How do we control? நம்மளுடைய ப்ரோக்ராம் திட்டத்தை போட்டுருவோம். We put our இல்லையா? own எல்லாருக்கும் ஒரு plans. திட்டம் இருக்கு. Everybody has their own plans. ஒவ்வொருவரும் பிளானிங் வச்சிருவோம். Each and every one of இன்றைக்கு அந்த us. சாப்பாடு 7 மணிக்கு சாப்பிடணும். So today this food that I need to eat at 7 o'clock. பிளான் போடுறோம். சாப்பிடறதுக்கு பிளான் போட்டுருவோம். We do plan. Work to க்கு eat planning out. இருக்குது. We do plan for our எல்லாத்துக்கும் ஒரு work. பிளானிங் For வச்சிருக்கோம் இல்லையா? everything we have a பிள்ளைகளை planning. கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு பிளானிங் For இருக்குது. sending children to the classes, we நான் do சொல்றேன் plan. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பிளானிங்க போடுங்க. Even to be filled in spirit to pray, put a plan for ஒரு that. பிளானிங் இல்லாம நீங்க செய்றீங்கன்னு சொன்னா அதுல ஒழுங்கினத்தை தான் பாப்பீங்க. If you are doing without a planning, then there is no discipline in that. காலை மதியம் நைட்ன்றத பிளானிங் எப்போ போட்டுட்டீங்கல்ல? Morning, afternoon, night, you have planned என்னென்னத்தை already. எப்பப்ப பண்ணணும்னு What should I do at what point of அந்த time? பண்ற அந்த பிளானிங் படி ஒழுங்கா நடக்கலண்டா என்ன நினைப்பீங்க? If you are not keeping up with your சோ planning, இன்னைக்கு போட்ட what பிளான் will you do? நடக்கலண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? So if you have not done your planning பிளான் today, என்னத்துக்காக போடுகிறோம்? why do you plan? அதை செய்யணும்ன்றதுக்கு தானே In போடுறோம். order to execute it, isn't it? பிளான் போடும் பொழுது நடக்குதல்ல? When you are planning, it அப்ப நான் happens, சொல்றேன் isn't இங்க it? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பிளானிங்க போடுங்க. Even put a plan out. ஒரு டைம் and ஒதுக்குங்க. fills in spirit. கருத்தோடு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கட்டும். There should be a time for praying and understanding. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் And let இருக்கட்டும். there be another time for you to be filled in ஒதுக்குங்க அதுக்கு ஒரு spirit. நேரத்தை. Keep அந்த aside some நேரத்தை time. ஒதுக்கி அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Keep aside some time for it. சில and நேரங்கள்ல start நமக்கு ஒரு போராட்டம் வரும். praying. Sometimes
we will have a அந்நிய struggle. பாஷையில நிரம்பி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது Sometimes when you filled in tongues, 10 நிமிஷம் டங்ஸ்ல பேசணும் என்று சொன்னால் sometimes if you speak in tongues for நம்மளை 10 அறியாமலேயே திரும்பவும் நம்முடைய லாங்குவேஜ்க்கே போயிருவோம். minutes, without we realize we just move back to our own language. ஏன்னா அதுக்கு மிச்சமா உங்களுக்கு வார்த்தை தெரியல. Because more than that we do not know any new என்னப்பா words. பேசினதே பேசிக்கொண்டே இருக்கிறோமே என்று. What is it if we are just speaking the same words again and அதுல ஒரு again? பிரேக் த்ரூ வரணும். Let there be a breakthrough in it. விடவே கூடாது. We should not நான் stop சொல்றேன் நீங்க there. தொடர்ச்சியாவே பேசிக்கொண்டே இருங்க. I'm just saying continue என்னத்த to pray. வார்த்தையை தர்றாரோ Whatever the அதை words of the Lord பேசிக்கொண்டே gives, இருங்க. just speak those. உங்களுக்கு தெரியாது You நீங்க do பேசுற not 2 know. சொற்களா தான் இருக்கும். Even if it is அந்த 2 words சொற்களுக்கு that you பின்னாடி இருக்கிற வல்லமே கர்த்தர் ஒருவர் தான் But அறிவார். the Lord only will know the ஆமென். minds அந்த behind கர்த்தர் அந்த those words. வல்லமையான அந்த வார்த்தையை பாப்பாரு. But the Lord will see those powerful அதை words. பார்த்து உங்களுக்கு வார்த்தைகளை தருவாரு. And by seeing those, He will வார்த்தைகள் give you பெருக்கத்தை more பார்ப்பீங்க. words. You will see the வார்த்தைகள் multiplication பெருகிறத of பார்ப்பீங்க. words. You will see the words அப்ப that நீங்க you grow. பேசுகிற அந்த வார்த்தைகள் பெருகும்போது As the words that you speak உங்களுக்கு டைம் போறது multiplies, மட்டும் தெரியாதுன்றது not only மாத்திரமல்ல, you will spend more time, அங்க உங்களால உணர முடியும். but you will be able உங்களுடைய to feel, சரீரம் உங்களை அறியாமல் ஆவிக்குள்ளாகிறத பார்க்க முடியும். you will be able to see that your body is going in the spirit. ஆமென்.